கிறிஸ்தவத்தில் பல்வேறு பிரிவு சபைகள் உண்டு. இந்த பிரிவு சபைகளில் பெந்தைக்கோஸ்தே எனும் பிரிவு ஆவிக்குரிய சபை என்று அழைக்கப்படுகிறது. ஏனென்றால் மற்ற எந்த ஒரு சபையும் ஆவிக்குரிய சபை என அழைக்கப்படாததற்கு காரணம் என்னவென்று தெரியுமா? பெந்தைக்கோஸ்தே சபையில் உள்ளவர்களுக்கு மட்டும்தான் பரிசுத்த ஆவியானவர் வரத்தை தந்திருக்கிறார். அதனால்தான் அங்கு அந்நிய பாஷையை பேசுகிறார்கள், தீர்க்க தரிசனம் உரைக்கிறார்கள் என்கிறதான தவறான நம்பிக்கை மற்ற சபை அனைவருக்கும் உள்ளது. ஆனால் உண்மையில் இந்த ஆவிக்குரிய சபை என்று அழைக்கப்படக்கூடிய இந்த பெந்தைக்கோஸ்தே சபையில பரிசுத்த ஆவியானவர் வரத்தை தந்திருக்கிறாரா என்று நீங்க பாத்தீங்கன்னா இல்லை. அதே சமயத்துல பெந்தைக்கோஸ்தே சபையை சார்ந்த நாங்கள் மட்டும்தான் ஆவிக்குரியவர்கள் என்பதாக காட்டிக்கொள்ளக்கூடிய நபர்கள் யாரிடமும் பரிசுத்த ஆவி இல்லை. ஏன் தெரியுமா? முதலாவது, ஆவியானவர் எந்த ஒரு பிரிவு சபையையும் சார்ந்தவர் அல்ல. அப்படி இருக்கும்போது எங்களுடைய பெந்தைக்கோஸ்தே சபையில் மட்டும்தான் ஆவியானவர் வரத்தை தந்திருக்கிறார் என்று சொல்கிறார்களே, இது எவ்வளவு அபத்தமாக இருக்கிறது. அந்நிய பாஷை பேசுகிறோம் என்கிற பெயர்ல வாயில் வந்ததையெல்லாம் உளர்றது, தீர்க்க தரிசனம் என்கிற பெயர்ல பொய்யான வாக்குறுதியை மக்களுக்கு திணிக்கிறது. இப்படி செய்கிறதைத்தான் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வரமாக தந்திருக்கிறாரா? அதுவும் வேதத்தின்படி பார்த்தால் இன்றைக்கு நான் அந்நிய பாஷையின் வரத்தை பெற்றிருக்கிறேன், தீர்க்க தரிசனம் உரைக்கிறேன் என்று சொல்லக்கூடிய பெந்தைக்கோஸ்தே போதகர்களும் சரி, விசுவாசிகளும் சரி, யாரும் வேதத்தில் சொல்லப்பட்டுள்ள அந்நிய பாஷையை பேசல. இந்த பெந்தைக்கோஸ்தே சபையை பொறுத்தவரையில் இவர்கள் நடத்தக்கூடிய கூட்டங்களிலும் சரி, ஆராதனைகளிலும் சரி, உண்மையாகவே அங்கு பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிறாரா அல்லது அசுத்த ஆவி வாசம் பண்ணுகிறதா என்கிறத சுலபமாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அது எப்படி அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. பரிசுத்த ஆவியானவர் எனக்கு தீர்க்க தரிசனத்தின் வரத்தை தந்திருக்கிறார் அப்படின்னு ஒரு பெந்தைக்கோஸ்தே போதகர் சொல்றாருன்னா, அவர் எப்படிப்பட்ட தீர்க்க தரிசனத்தை உரைப்பார் என்று நீங்க நினைக்கிறீங்க? இந்த நாட்டுல வரக்கூடிய நாட்கள்ல என்ன நடக்கிறது அப்படின்றத துல்லியமாக கணிச்சு சொல்லுவாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அப்படியெல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அப்படி ஒரு வேளை இவங்க சொன்னாங்கன்னா இவர்களுக்கு தீர்க்க தரிசன வரம் இல்லை என்பதை நம்ம நன்றாகவே தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறது ஒன்றும் நடக்க போறதில்லை, அது ஒரு நாளும் நடக்காது. சரி, இவர்களுடைய கூட்டத்துல வரக்கூடியவர்களுக்கெல்லாம் இவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. அதுவும் எப்படி தெரியுமா? வந்திருக்கக்கூடிய மக்கள்ல யாராவது ஒரு 5 பேர் 10 பேரை செலக்ட் பண்ணி அவர்களை முன்னாடி கொண்டு வர வைக்கிறது. அவர்கள் முன்னாடி வந்த உடனேயே அவர்கள் தலைமையில கை வச்சு, உங்களுடைய பேரு ஏவில் ஆரம்பிக்குதா இல்ல ஜெட்ல ஆரம்பிக்குதா இப்படின்னு அவர்களுடைய பெயரை சொல்லாம ஏதோ ஒரு எழுத்துக்களை காட்டி, இந்த எழுத்துல தான் உங்க பேர் ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு சிவா அப்படின்ற ஒரு பேர் இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்களேன், உங்களுடைய பேரினுடைய கடைசி எழுத்து ஏல தான் முடியுது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அப்பட்டமா சிவானே சொல்லிட்டு போக வேண்டியதானே. அப்படி அவர்கள் சொல்ல மாட்டாங்க, அவர்களுக்கும் தெரியாதது. அடுத்தது, அந்த கூட்டத்துல யாராச்சும் வியாதியோட வந்திருந்தாங்கன்னா வச்சுக்கோங்களேன், உங்களுடைய சரீரத்துல ஏதோ ஒரு வியாதி இருக்கிறத நான் பாக்குறேன், அது என்ன வியாதி அப்படின்னு வந்திருக்கக்கூடிய நபர் இடத்துல கேட்பாங்க. இப்போது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லா வியாதியும் கட்டியும் எல்லாம் மாறட்டும் அப்படின்னு சொல்லி அந்த வியாதிக்காக ஜெபிச்சுட்டு, இப்போ உங்களுக்கு கட்டி மாறிடுச்சு, வியாதி மாறிடுச்சு, உங்களுக்கு சுகம் கிடைச்சது, நீங்க போலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப பாருங்க, இதுதான் இவர்களுடைய தீர்க்க தரிசன வரம். இதற்கு பெயர் தீர்க்க தரிசனமா? இதற்கு பெயர் தீர்க்க தரிசனம் என்கிற பெயரில் ஏமாற்றுத்தனம் அப்படின்னு வேணாலும் சொல்லலாம். அடுத்து, பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு அந்நிய பாஷையின் வரத்தை தந்திருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பாக ஆராதனை என்கிற வேலையில இவர்கள் பேசக்கூடிய அந்நிய பாஷையை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், அது அந்நிய பாஷையே இல்லை, வாயில வந்ததையெல்லாம் உளறிட்டு இருக்கிறாங்க. அதுவும் எப்படி பண்றாங்க? போதகர் மக்களை கவரக்கூடிய விதத்துல ஏதாவது ஒரு குத்துப்பாட்டை பாடுறது. உதாரணத்துக்கு, வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தானை ஒரு சொல்லால விரட்டிடுவேன் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. இந்த பாட்டை பாடின உடனேயே அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பேட்ல 6/8 அப்படின்ற ஒரு பீட் இருக்கு, அது போட்டாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ரிதம் கொடுக்கும். அப்படி தந்த உடனேயே எல்லாரும் ஆட ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல போய் எல்லாரும் கைதட்டுங்க கைதட்டுங்க அப்படின்னு சொல்றது மூலமா எல்லாரும் கைதட்டி கூச்சல் போட்டு கத்தி உருண்டு பிறண்டு கீழே விழுந்து
ரப ரப ஷப ரப ரபா ஓ ரீ கா ராபா ராபா அப்படின்னு கத்துவாங்க. அப்போ இந்த மாதிரி தான் இன்றைக்கு கிறிஸ்தவ சபைகள்ல அந்நிய பாஷை என்கிற பெயர்ல வாய்க்கு வந்ததையெல்லாம் உளறிட்டு இருக்கிறாங்க. அப்ப பாருங்க எந்த அளவுக்கு இவர்கள் எந்த அளவு பரிசுத்த ஆவியானவரை அவமானப்படுத்துகிறார்கள்னு. இதுதான் பரிசுத்த ஆவியானவர் இருக்கக்கூடிய சபையா? இதுதான் ஆவிக்குரிய சபையா? அதுவும் பரிசுத்த ஆவியானவர் இப்படிப்பட்ட உளரக்கூடிய இந்த பாஷையை தந்திருக்கிறாரா? பாருங்க எந்த அளவு ஒரு மோசமான சூழ்நிலையில இந்த பெந்தைக்கோஸ்தே சபை இருக்குன்னு. இதுல இந்த சபைக்கு பெருமை வேற, எங்களுடைய சபையில தான் பரிசுத்த ஆவியானவர் எல்லா வரத்தையும் தந்திருக்கிறார், மத்த எந்த சபைக்கும் தரலையாம். வேதத்துல ஒரு மனிதன் பரிசுத்த ஆவியினிடத்தில் இருந்து அந்நிய பாஷையின் வரத்தை பெற்றுக்கொண்டானால் அந்த பாஷைய சாதாரணமாக மற்ற மனிதர்களால் பேச முடியாது. அதுதான் தேவனுடைய வரம், தேவன் கொடுத்த அந்நிய பாஷை. இப்போது இவர்கள் பேசக்கூடிய இந்த அந்நிய பாஷைய யாரும் பேச மாட்டாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? கிறிஸ்தவம்னா என்னன்னே தெரியாதவர்கள் கூட இந்த ஒரு உளறல் பாஷையை பேசுவாங்க. ஆக மொத்தத்துல இந்த பெந்தைக்கோஸ்தே சபை இருக்கு பாத்தீங்களா, இது ஆவிக்குரிய சபையா என்று நீங்க பாத்தீங்கன்னா ஆவிக்குரிய சபை அல்ல, ஆவி இல்லாத ஒரு சபை. இத நம்ம நினைவுல வச்சுக்கணும். ஒரு 3 நாட்களுக்கு முன்னாடி 2 பெந்தைக்கோஸ்தே போதகரை நான் சந்திச்சேன். அவர்களோடு பேசிட்டு இருக்கும்போது அதுல ஒரு பெந்தைக்கோஸ்தே போதகர் என்னிடத்துல ஒரு கேள்வி கேட்டார். நீங்க பரிசுத்த ஆவியின் வரத்தை பெற்றவராகி அந்நிய பாஷை பேசுவீங்களா அப்படின்னு கேட்டார். அதற்கு நான் சொன்னேன், இல்லை, நான் அந்நிய பாஷையின் வரத்தை உடையவன் அல்ல, அந்நிய பாஷையை நான் இதுவரைக்கும் பேசினது இல்லை அப்படின்னு நான் சொன்னேன். உடனே இன்னொரு பெந்தைக்கோஸ்தே போதகர் என்ன சொல்றாரு, நீங்க தீர்க்க தரிசனம் உரைப்பீங்களா அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், இல்லைங்க, எனக்கு தீர்க்க தரிசனம் வரம் இல்லை, தீர்க்க தரிசனம் இப்போது வரைக்கும் நான் உரைத்ததில்லை அப்படின்னு சொல்றேன். அது எப்படி நீங்க அந்நிய பாஷை பேச மாட்டேங்கிறீங்க, தீர்க்க தரிசனம் சொல்ல மாட்டேன்னு சொல்றீங்க? முதலாவது நீங்க அபிஷேகிக்கப்பட்டு விட்டீர்களா அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், ஆமாங்க, நான் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அபிஷேகிக்கப்பட்டவன் தான் அப்படின்னு சொன்ன உடனே, அபிஷேகிக்கப்பட்டிருந்தால் அந்நிய பாஷை பேசியிருக்கணும், தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சற்று யோசிச்சு பாருங்க, வேதத்துல எங்கேயாவது அபிஷேகிக்கப்பட்டவன் அந்நிய பாஷையை பேசணும், தீர்க்க தரிசனம் சொல்லணும்னு இருக்கா? எங்கேயுமே இல்லை. அப்போ இதெல்லாம் யார் உருவாக்குனது? இந்த பெந்தைக்கோஸ்தே போதகர்கள். அந்நிய பாஷையை பேசினால் மட்டும்தான், தீர்க்க தரிசனம் உரைத்தால் தான் நீ அபிஷேகிக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா? முதலாவது இவங்களே அபிஷேகிக்கப்படலை, சுத்தமா பைபிள்னா என்னன்னே தெரியாது, பைபிள்ல என்ன எழுதியிருக்கிறது, அந்நிய பாஷைனா என்ன, தீர்க்க தரிசனம்னா என்ன என்பதற்கான முழுமையான அறிவே இல்லை. இந்த பெந்தைக்கோஸ்தே சபைக்கு போகக்கூடிய மக்கள், பெந்தைக்கோஸ்தே சபையினுடைய சட்டத்திட்டத்திற்கு அடிப்படையாக நீங்க கீழ்ப்படிஞ்சீங்கன்னா நீங்கள் பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறவில்லை என்பது அர்த்தம். ஆகவே இதுதான் இன்றைக்கு பெந்தைக்கோஸ்தே சபையின் நிலைமை. இப்படிப்பட்ட பெந்தைக்கோஸ்தே சபை ஆவிக்குரிய சபை அல்ல, ஆவி இல்லாத ஒரு சபை.